சர்வகுருப்பியோ நமः. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராமநாராயணன் அன்பு கலந்த வணக்கங்கள். எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் தனதாக்கி கொள்ள துடிக்கும் கும்பராசி நண்பர்களை எதிர்வரக்கூடிய 4 மாதங்கள். சார், இது நான் இப்போது மாத ராசி பலன் இல்லை, வருஷ ராசி பலன் இல்லை, பயிற்சி பலன்கள் இல்லை. இப்போது ரொம்ப நாளாகவும் இல்லை, ஒரு 2 வருடம் 3 வருடம் அது ரொம்ப லாங், ஒரு வாரம் 1 மாதம் ரொம்ப ஷார்ட், அடுத்து வரக்கூடிய 3 மாதங்கள். ஏன் சார் அந்த 3-4 மாதங்கள் அப்படின்னா, ஃபஸ்ட்டு திங் சனியினுடைய ஆதிக்கம். நாம் இன்னும் 7 நாள் சனியிலேருந்து விடுபடலை. அவர் இப்படி அப்படியுமா இருக்கார் சனி. அதனால் சனியினுடைய ஆதிக்கம். சனி பேசிக்காகவே மீனத்தில் இருந்தால் படுத்துகிற பாடு இந்த உலகமே படுத்துட்டு 6 மாதமாக எவ்வளோ பாடுபடுதுன்னு நமக்கு தெரியும். உலகம் படும் பாடு, வீடு படும் பாடு, நாம் படும் பாடு, இதையெல்லாம் நம்ம நினச்சோம்னா கொஞ்சம் இருக்கக்கூடிய பிரச்சனை 4 மாதத்துக்கு அதிகமாக இருக்கும். இதில் இன்னும் ஒன்று சேர்ந்துச்சு. என்னென்னா, சனி, ராகு, குரு, இந்த 3 பேருமே குருவனுடைய காலில். புனர்பூசம், விசாகம், புரட்டாதி குருவனுடைய கால். தெரிஞ்சவங்களுக்கு நிறைய தெரியும், என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அதில் ஜோசியம் தெரிஞ்சவங்களுக்கே கூட இதெல்லாம் தெரியும். 3 பேரும் ஒரே காலில் நிற்கிறாங்க. குரு என்னடான்னா புனர்பூசத்தினுடைய காலில் இருக்கார், அவருடைய கால் தான் அது. குரு புனர்பூசத்தில் இருக்கார். அவருடைய வீட்டில் இருக்கிற சனி புரட்டாதி 4ஆம் பாதத்துலேயும் 3ஆம் பாதத்துலேயும் கொஞ்சம் வக்கர கதையில். அடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ராகு, நம்ம வீட்டில் உட்காந்துருக்காருல ராகு, அவரும் புரட்டாதி நட்சத்திரம். இப்படி இருந்தால் என்னத்துக்காரு? இது புரட்டாதியிலேருந்து உத்திரட்டாதிக்கு போயிட்டாருன்னா சனி ஒரு தை மாதத்துக்கு மேலே ரிலீஃப் கிடைக்கும். தை பிறந்தால் வழி பிறக்கும். அடுத்த 6 மாதம் நமக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பிரச்சனைகள் வரும்? அவிட்டம், சதயம், புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பேசிக்காக குரு திசை, சனி திசை, புதன், கேது திசை, இவர்களுக்கு வேணால் சுக்கிர திசை வரலாம். புரட்டாதியில் இருக்கவங்களுக்கு ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறமா. மெயினாக குரு, சனி, புதன், கேது நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும், அதை எப்படி எதிர்கொள்ளலாம், எப்படி சமாளிக்கலாம்? சின்ன விஷயம் சார். ரொம்ப மழை பெய்யுது அப்படின்னா சின்ன குடை எடுத்துகிட்டு போனால் மழை நின்றுடாது, ஆனால் நாம் சமாளிச்சுக்கலாம், கொஞ்சம் சமாளிச்சுக்கலாம், அவ்வளோதான். அதுதான் பரிகாரம். நம்மளால் மழையை நிறுத்த முடியாது. நமக்கு எதிர் வரக்கூடிய நம்முடைய கர்மா, அதை நம்ம தடுத்து நிறுத்த முடியாது. அந்த கர்மாவுக்கு நம்ம ஏதாவது பேக்கப் பண்ணிக்கலாமா, அவ்வளோதான் நம்ம பார்க்கலாம். எஸ்பெஷலி இந்த சனியினால் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன பண்ணுறது? முதல்ல இந்த சனி நம்முடைய 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு 5க்கும் 6க்குமா இருக்கார். நம்முடைய வீட்டை 9ஆம் பார்வையை பார்க்கறதுனால கொஞ்சம் ரிலீஃப் இருக்குது. என்ன தான் சனி ராகுவோடு இருந்தாலுமே குருவனுடைய பார்வை அப்படிங்கிறது கொஞ்சம் ரிலீஃப் தரக்கூடிய பார்வை. அடுத்தது சனி நம்முடைய 8ஆம் வீட்டை பார்க்குறார். 8ஆம் வீட்டை சனியுடைய 7ஆம் பார்வையாக பார்க்குறார். அது மட்டும் இல்லை, லாபஸ்தானத்தையும் பார்த்து கெடுத்து வச்சுருக்கார். 10ஆம் பார்வையாக பார்த்து சனி, 7 நாட்டு சனி நம்முடைய லாபஸ்தானத்தை சனி பார்க்குறார். 8ஆம் வீடு இல்லையா, அதையும் பார்க்குறார். நம்முடைய 4ஆம் வீடு ரிஷபம், இதையும் பார்க்குறார். கும்பராசிக்காரர்களாக இருக்கிற நமக்கு வேறு என்ன வேணும்? சனி பார்வை ஒன்றே போகும். இதுக்கெல்லாம் தீர்வு குருவனுடைய பார்வை. ஸோ குருவை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு குருவனுடைய தசை இருக்கிறவங்க இந்த சனிப்பயிற்சி, இந்த சனியினுடைய தாக்கம் நமக்கு ஏற்படாமல் இருக்கணும்னா குருவனுடைய காலை கெட்டியாக பிடிச்சிக்கணும் சார். நம்முடைய குரு இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு, அல்லது ராகவேந்திரர் மாதிரி சில பேர் குருவாக நினச்சிட்டுருக்கலாம். சில சித்த புருஷர்கள் பல பேர் குருவாக நினச்சிட்ருக்கோம். ஈவன் வள்ளலார், பட்டினத்தார், இப்படி நம்ம குருன்னா என்ன சார்? வழிகாட்டி, அவ்வளோதான். நமக்கு யார் வழிகாட்டுவாங்க நாம் நினச்சிட்டு இருக்கோமோ இல்லை, முதல்ல நாம் நம்பணும். 2வது, இந்த உலகத்தில் நம்மளை யாரும் காப்பாற்ற முடியாது, நாமும் யாரையும் காப்பாற்ற முடியாது. சின்ன சின்ன உதவிகள் செய்யலாம், அவ்வளோதான். நாம் பிறந்தது அவனால், எவனோ ஒருத்தனால், அவன் தான் நம்மை பிறக்க வைத்தான். அதை நாம் உணரணும். அதனால் நம்மளால் இயன்ற காரியங்களை, உதவிகளை செய்யலாம், பரிகாரங்கள் நம்ம செய்யலாம். இந்த குருவுக்கு நம்ம எதாவது செய்யணும். என்ன வேணாலும் செய்யலாம் சார். முடிஞ்சதுன்னா நீங்கள் எப்போ வேணாலும் குருவை பார்க்க போச்சு, அந்த பூஜாரி பட்டினத்தாரை பார்க்க போகிறோம், அந்த கோயிலுக்கு போகிறோம், வள்ளலாரை பார்க்குறதுக்கு போகிறோம், கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே ராகவனுடைய தாக்கம் இருக்கிறதுனால ஒரு அரை பாட்டில் சின்ன ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு தேன் வாங்கி போய் கொடுங்க. தேன் வாங்கி போய் அங்கே இருக்கிறவங்களுக்கு கொடுங்க. அந்த பூஜாரிக்கு முடிஞ்ச அபிஷேகம் பண்ணப்பா, இல்லை நீ எடுத்துக்கப்பா அப்படின்னு கொடுங்க. அந்த தேன் தானம் ரொம்ப நல்லது. அதே மாதிரி யாருக்காவது முடிஞ்சதுன்னா சாப்பாடு வாங்கி கொடுங்க, அது ரொம்ப நல்லது. இது 2வது. இந்த குருவனுடைய தாக்கம் இருக்கிறவங்க நம்ம குருவுக்கு அப்படின்னா அந்த பூஜாரிக்கோ அல்லது அங்கே இருக்கிறவர்களுக்கோ நம்ம கொடுத்தா வாங்கிப்பாங்க. சில பேர் வாங்க மாட்டாங்க. வாங்கிப்பாங்கன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு வேஷ்டி துண்டு வாங்கி போய் கொடுக்கலாம். அதை உடுத்திக்கணும். உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு பேண்ட் ஷர்ட் கூட வாங்கி போய் கொடுக்கலாம்.
இது தர்மம். குரு திசையில் இருக்கவங்களுக்கு இந்த தர்மம் செஞ்சு வந்தோம்னா, ஏன்னா குரு திசை எஸ்பெஷலி அவிட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. என்ன பிரச்சனைனா, 20 வயசில் இருப்பாங்க, 22 வயசில் இருப்பாங்க, ஒரு 25 வயசில் இருந்தால் கூடமே அவர்களுக்கு கல்யாணம் ஆகணும் அல்லது குழந்தை பிறக்கணும், நாம் நினைக்கிறது பார்க்கறது நடக்கணும், வீடு மனை வாகனம் வாங்கணும். 4ஆம் வீடு நம்முடைய சுக்கிரனுடைய வீடு இருந்தாலுமே சனியினால் பார்க்கப்படும் போது அல்லது 3ஆம் வீடு சனியினால் பார்க்கப்படும் போது பிரச்சனைகள் வருது. இந்த பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணுறதுக்கு எப்படி? இது குருவனுடைய பரிபூர்ண நம்பிக்கை நமக்கு வேணும். அதனால தான் சொன்னேன், குரு நமக்கு திருச்செந்தூர் முருகனோ அல்லது தட்சிணாமூர்த்தியோ அல்லது யார் நம்முடைய குருவாக நம்ம வச்சுருக்கோம் அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணுங்க அல்லது இதை செஞ்சிடுவாங்க. இப்போ அடுத்தது சனி திசை. சனி திசை ஒருத்தருக்கு, ஏன்னா சனி 7ஆம் நாட்டு சனி திசை, அதிலே சனி புக்தி இருந்ததுன்னா வேறு வினையே வேண்டாம். பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, அவ்வளோ பிரச்சனை இருக்குது சார். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஒன்றே ஒன்று வேண்டிக்கோங்க, முடி காணிக்கை கொடுக்குறேன் உங்கள் குலதெய்வத்துக்கு. ஒரு சின்ன இதில் பேர் முடியை போட்டுட்டு காணிக்கை கொடுக்குறேன்னு வேண்டிப்பாங்க. அந்த மாதிரி நான் முடி காணிக்கை கொடுக்குறேன் அப்படின்னு வேண்டிக்கோங்க. சனி திசை, சனி புக்தி, 7ஆம் நாட்டு சனி இருக்கிற கும்பராசிக்காரர்களுக்கு இந்த 4 மாதம் 5 மாதம் ரொம்ப பிரச்சனை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு நான் முடி காணிக்கை கொடுக்குறேன்னு வேண்டிக்கோங்க. ஒரு காரியம் நடக்கணும் அல்லது நான் எப்போ வரணும், அப்போ எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த முடியை காணிக்கையாக கொடுத்துட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். 2வது, திருநள்ளாரோ திருக்கொள்ளிக்காடோ, திருவண்ணாமலையில் வேற ஒரு சனீஸ்வரன் கோயில் இருக்குது, அக்கம்பக்கத்தில் இருக்குது. இப்போ பாம்பே அப்படின்னா சனி சிங்கனாப்பூர், அந்த கோவிலுக்கு சனிக்கிழமை சென்று வாருங்கள். சனிக்கிழமையில் ஈவினிங்கில் ஒரு 5 மணிக்கு மேலே 8 மணிக்குள்ளே, மார்னிங்கில் போகிறத விட ஈவினிங் போகிறது நல்லது. ஏன்னா கும்பல் குறைச்சலாக இருக்கும், அவங்க இஷ்டம். அந்த சமயத்தில் போய் வேண்டிடுவாங்க. ஒரு அரை மணி நேரம் அந்த கோயிலில் உட்காருங்க. இது நல்ல ரிலீஃப் கிடைக்கும். நிச்சயமாக ஒரு தரம் அல்லது 2 தரம் கும்பராசிக்காரர்கள் சென்று சனீஸ்வரனை வணங்கி வருவது ரொம்ப 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 மேன்மையானது. அதே மாதிரி ஒரு லேடிஸாக இருந்தால் வீட்டில் ஆஞ்சநேயர் படம் இருந்ததுன்னா அதில் பொட்டு வைக்கிறதுன்னு பழங்காலத்தில் சொல்லுவாங்க. ஒரு 48 நாள் பொட்டு வச்சுருவாங்க ஆஞ்சநேயருக்கு, நல்ல ரிலீஃப் கிடைக்கும். இந்த 4 மாதத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நிறைய வரும். அந்த பிரச்சனைகள் எல்லாம் போயிடாது. சார் எனக்கு இன்றைக்கி ஒரு வண்டி பஞ்சர் ஆகிடுச்சுன்னா 100 ரூபா கொடுத்து தான் ஆகணும். அந்த 100 ரூபா கொடுக்காமல் வண்டி பஞ்சரை ஒட்ட முடியாது. ஆனால் அந்த 100 ரூபாய்க்கு நமக்கு வர்றதுக்கு ஆண்டவன் வழி செஞ்சுருவான், அவ்வளோதான். அதுக்கு தான் இந்த பரிகாரம். அந்த பஞ்சர் ஒட்டி தான் ஆகணும். அந்த 100 ரூபாய் நமக்கு எப்படி வரும்? ஒரு ஃப்ரெண்டு மூலியமாக கொடுத்துருப்போம், அல்லது ஃப்ரெண்டுக்கு ஒரு 500 ரூபா ஒரு 3 வருஷம் முன்னாடி கொடுத்துருப்போம். அவன் அந்த 500 ரூபாய் வரவே வராதுன்னு வச்சுருக்கும் போது அந்த 500 ரூபாய் திருப்பி கொடுப்பான். இந்த மாதிரி அந்த பணம் நமக்கு வருவதற்கான அந்த பரிகாரம். இதை நிச்சயமாக செய்யும். இதற்கு அடுத்து இன்னும் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 6 வாரங்கள், 6லிருந்து 8 வாரங்கள் நீங்கள் கோயிலுக்கு போங்க. சனீஸ்வரன் கோயிலுக்கோ அல்லது எந்த கோயிலுக்கோ போய், உங்களுடைய இஷ்டதெய்வ கோயிலுக்கு போவீங்கள, சனிக்கிழமையில் போய் இந்த சாதம் இருக்குல்ல, தயிர் சாதத்தில் கடுகு தாளித்து கொட்டி அந்த தயிர் சாதத்தை ஒரு 4 பேருக்கு விநியோகம் பண்ணி, அல்லது நீங்கள் கோயிலே சொன்னீங்கன்னா அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா பகவானுக்கு அர்ப்பிச்சுட்டு அதை கொடுத்துருவாங்க. பல பேர் கொடுப்பாங்க, அங்கேயே விநியோகம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு 6லிருந்து 8 வாரம் பண்ணிவார்கள். இது கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃப் கொடுக்கும். சனி திசையில் இருப்பவர்களுக்கு. அடுத்தது புதன் திசை. புதன் திசையில் இருப்பவர்கள் அவ்வளோவா கெடுதல் இருக்காது சார். என்ன சொன்னாலுமே புதன் திசையில் இருக்கிறது அவ்வளோ கெடுதல் இருக்காது. இருந்தாலுமே நாம் பெருமாளை வணங்கி வருதல், அது எந்த ரூபத்தில் இருந்தாலும், ராமனாக இருந்தாலும், கிருஷ்ணனாக இருந்தாலும், கோவிந்தனாக இருந்தாலும், நரசிம்மனாக இருந்தாலும், அல்லது வரதராஜனாக இருந்தாலும், தேவராஜனாக இருந்தாலும், தேவநாதனாக இருந்தாலும், பெருமாளை வணங்கி வருதல், எஸ்பெஷலி சனிக்கிழமைகளில். இல்லை அப்படின்னா உங்கள் நட்சத்திரத்தன்னைக்கு 2மே முடியல அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் 4 to 8, 4:30 மணிக்கு திறந்துடுவாங்கன்னா 5:30 மணிக்கு போங்க. 6 மணி ராகு காலத்துக்குள்ளே ஒரு 4 சுற்று சுற்றி வாங்க பெருமாள் கோயில். அந்த ஞாயிற்றுக்கிழமை 4 சுற்று பெருமாளை சேவித்து வாருங்கள், நல்ல ரிலீஃப் கிடைக்கும். முடிஞ்சதுன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு விளக்கு ஏற்றி வாருங்கள். நவகிரகத்துக்கு விளக்கேற்றுங்க அல்லது பெருமாளுக்கு விளக்கேற்றி வாருங்கள். இதை 8 வாரம் செஞ்சோம்னா நல்ல ரிலீஃப் கிடைக்கும் புதன் திசையில் இருப்பவர்களுக்கு. அடுத்தது கேது திசை. மோராலஸ் கேது திசையில் இருப்பவர்களுக்கும் இதையே செய்யலாம்.
அடுத்து சுக்கிரதசை, புரட்டாதி நட்சத்திரத்தில் போய் சுக்கிரதசை 60 வருஷத்துக்கு வரும் சார். கிட்டத்தட்ட 20 40 மொத்தம் 50 வருஷத்தில் சுக்கிரதசை வரலாம், 50-55 வயசில். அப்படி வரக்கூடியவர்கள், சதயம் அல்லது புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள், சுக்கிரதசையில் இருப்பவர்கள், இந்த சனியினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சோம்னா, யாருக்காவது ப்ளவுஸ் பிட்டு இப்போ இந்த நவராத்திரியில் வாங்கி கொடுக்குற மாதிரி கொடுக்காதீங்க. யாராவது தேவையானவங்களுக்கு ஒரு 4 புடவை வாங்கி கொடுக்கறது, ப்ளவுஸ் பிட் வாங்கி கொடுக்கறது. இதை விட முக்கியமாக யாருக்காவது இந்த எதிர வயசானவங்களுக்கோ அல்லது வெளியில் குளிரில் படுத்து கிடக்கிறவங்களுக்கோ அவங்களுக்கு ஸ்வெட்டர் வாங்கிட்டாங்க, ஒரு ஷால் வாங்கிட்டாங்க. இந்த மாதிரி சின்ன தான தர்மங்கள் ஒரு 4லேருந்து 8 பேருக்கு செய்யுங்க. சுக்கிரதசை இருப்பவர்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். நம்மளுக்கே ஒரு தைரியம், மனோ தைரியம் வந்து சேரும் சார். இதையெல்லாம் செஞ்சோம்னா தை பிறந்தால் நிச்சயமாக ஒரு நல்ல வழி பிறக்கும் என்று சிறிதும் சந்தேகம் இல்லை. இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி பல காணொலிகள் நம்ம போடுறதுனால இது ஒன்றும் ஷேர் பண்ணலைன்னா மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். இது ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் அழுத்துங்க. மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.